வணக்கம் நண்பர்களே. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதான் புதிதாக தளபதியின் நடிப்பில், விஜயின் நடிப்பில் தளபதி வர்சஸ் இளைய தளபதி என்று சொல்லி புதிய பிராண்டோடு வந்திருக்கின்ற புதிய திரைப்படம். வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருக்கின்ற விஜய் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக அரசியலுக்குள் செல்ல முதல் நடிக்கின்ற கடைசி 2 திரைப்படங்களில் ஒன்று. இதுதான் இந்த திரைப்படத்தின் பிளஸும், இதுதான் இந்த திரைப்படத்தில் பிரஷரை ஏற்றக்கூடிய மைனஸும் என்று குறிப்பிடக்கூடிய ஒன்று. திரைப்படம் வெளியான வியாழக்கிழமையே இந்த திரைப்படத்தை முதல் நாள் கடைசி காட்சியை கண்டுகளித்தேன் கொழும்பிலே. கொழும்பிலே இப்பொழுது ஸ்கோப் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஹெவ்லாக் சிட்டி மாலில் அமைந்திருக்கின்ற புத்தம் புதிய திரையரங்கிலே, அங்கே ஐமேக்ஸ் திரையரங்கம் இருக்கிறது. ஆனால் இது ஸ்கோப்பிலே காண்பிக்கப்பட்ட சாதாரண திரையரங்கத்திலே இந்த காட்சியை கண்டுகளிக்கக்கூடியதாக இருந்தது. நாள் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள், திரையரங்கம் நிறைந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்போடு முதல் நாள் திரையிடப்பட்டிருந்தது. இப்போது விமர்சனங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்த்த என்னுடைய அனுபவத்தோடு கூடிய என்னுடைய பார்வையை கொண்டு வருகிறேன். திரையரங்கம் முழுக்க நிறைந்திருந்ததை பற்றி சொல்லுகிறது. ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியிலேயே புரட்சி கலைஞர் எங்கள் மனமெல்லாம் நிறைந்த விஜயகாந்த் வருகிறார். Original. It is fake. To double check this, I need to take this uranium to my lab. அதுவும் விஜயகாந்தாக வருகிறார் என்பது இன்னும் ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயமாக மிகப்பெரிய மாசான வரவேற்பை பெற்றுக்கொண்டது. இப்படியே இந்த திரைப்படத்தில் வெங்கட் பிரபு தன்னுடைய அண்மைக்கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் ரசிகர்களின் கரகோஷங்களை வாங்க முடியுமோ அங்கெல்லாம் ட்விஸ்டுகளை, இல்லாவிட்டால் சந்தோஷமான சர்ப்ரைஸுகளை, சில ஷாக்கிங் எலிமெண்ட்ஸை திரைப்படம் முழுவதும் தூவிக்கொண்டிருக்கிறார். இது அவருடைய மதிநுட்பத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த திரைப்படத்தின் 2 பெரிய பிளஸை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று விஜய், இன்னும் ஒன்று புதிய தொழில்நுட்பம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது கொஞ்சம் கோமாளித்தனமாக இருக்கிறது என்ற விமர்சனங்கள் திரைப்படத்தின் டீசர் இல்லாவிட்டால் முதல் வந்த பாடல் காட்சிகள் வெளிவந்தவுடனே கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருந்தன. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வந்த முதல் 3 பாடல்களுக்கும் கடுமையான விமர்சனங்கள். இந்த நெகட்டிவ் விமர்சனங்களோடு திரைப்படம் வருகின்ற வேளையில் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன பதற்றம் ஒன்று இருந்தது உண்மை. எங்கே இந்த ஏஜிங் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற விஜயை இளமையாக காட்டுகிற அந்த முயற்சி படம் முழுவதும் சொதப்பி விடுமோ? யுவன் சங்கர் ராஜாவின் இசை ஒரு பக்கம் படத்துக்கு பலவீனத்தை கொடுத்து விடுமோ? வெங்கட் பிரபு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படத்தை கவிழ்த்து கொட்டி விடுவார் என்றெல்லாம் பெரிய ஒரு பதற்றம் ஒன்று இருக்கு. ஒட்டுமொத்தமாக திரைப்படத்தில் அந்த தொழில்நுட்பம் பெரிய அளவில் சறுக்கலில். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அங்கெங்கே ஏஐ தொழில்நுட்பம் கொஞ்சம் புதிதாக இருக்கிறது. ஏஜிங் என்பது ஹாலிவுட் தரத்துக்கு வரவில்லை என்பது பல்லடிக்கிறது தான். யுவன் சங்கர் ராஜாவின் இசை சில இடங்களில் தொய்ந்து போயிருந்தாலும் சில பாடல்களை அவர் பயன்படுத்திய விதம், திரைக்காக அந்த பாடல்களுக்கு கொஞ்சம் மெருகூட்டிய விதம், அதுபோல தன்னுடைய அப்பாவின் பழைய பாடல்களை கொஞ்சம் புதிதுபடுத்தி திரைப்படத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகின அவர் திரைப்படத்தில் தன்னை சமாளித்துக் கொண்டார் என்பது விஜய் தான் படம் முழுக்க. விஜய்க்கு துணையாக 90களில் நாங்கள் ரசித்த பல நட்சத்திரங்களை கொண்டு வந்து அந்த ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் ஒன்றை கொண்டு வருகிறார் வெங்கட் பிரபு. விஜய்க்கு துணையாக நடிக்கின்ற மற்ற கதாநாயகர்களான பிரசாந்த், பிரபுதேவா மற்றும் விஜயின் முன்னைய பட கதாநாயகிகளான ஸ்னேகா மற்றும் லைலா. இது மட்டுமில்லாமல் பொதுவாக இந்த திரைப்பட செய்திகளோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்காத எங்களை போன்றோருக்கு திடீரென்று பாடல் காட்சியில் வந்த த்ரிஷா கூட ஒரு ஆச்சரிய அதிசயம் தான். அதுபோல போதாக்குறைக்கு கடைசியில் ஒரு நடிகர் வருகிறார். ஸ்பாயிலர் அலர்ட்டை நான் ஆரம்பத்தில் தந்துவிட்டதன் காரணம் அவரை பற்றி சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அதிலும் ஒரு டச் ஒன்றை வைக்கிறார், விஜயும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து என்று சொல்லலாம். இந்த படத்துக்கான ஆரம்ப டீசர்களுக்கு முதல் இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் போன்ற புகைப்படங்கள் வெளியிடப்பட்ட போது இது வில் ஸ்மித் நடித்த ஹாலிவுட் திரைப்படமான ஜெமினி மேன் திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் என்று சொல்லி பல பேர் உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டார். ஆனால் வெங்கட் பிரபு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லாவிட்டால் அதை மறுக்கவும் இல்லை. ஆனால் காட்சிகளை பார்க்கும்போது அப்பா மகன் கதை என்று சொல்லி புரிந்தது. இடைநடுவே ஒரு சின்ன புரளி ஒன்று ஒரு வீரமான பரபரப்பை ஏற்படுத்தியது. 3 விஜய்கள் இந்த படத்திலே வருகின்றார்கள். அது இடைவேளை வரை எங்களுக்கும் ஒரு பெரிய சஸ்பென்ஸ். திரைப்படத்தின் கதையை கேட்காமல், திரைப்படத்தின் காட்சிகளை துண்டு துண்டாக வெட்டி இந்த டிக்டாக் எல்லாம் போடுகின்றார்கள், அதையெல்லாம் பார்க்காமல் திரைப்படத்துக்கு போனால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் வருகின்ற திருப்பங்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய விடயங்களை ரசிக்கலாம். திரைப்படத்தில் சுவாரஸ்யமான விடயங்கள் ஏராளம். குறிப்பாக விஜய் தன்னை முழுவதுமாக இந்த திரைக்காட்சிகளில் கொண்டு வந்து ரசிகர்களை அப்படியே ஆகர்ஷிக்க வைக்கிறார். அவர் வருகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் இந்த கூஸ் பம்ப்ஸ் என்று சொல்வார்களே அப்படி இருக்கும். நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு பழைய விஜயை கொஞ்சம் பார்க்கிறோம், புதிய பரபரப்பான விஜயை கொஞ்சம் பார்க்கிறோம், அடுத்து அரசியலில் எப்படி வரப்போகிறார் என்று நாங்கள் நினைக்கிற அந்த ஆளுமையான விஜயை பார்க்கிறோம்.
அழுத்தமான நடிப்பை காட்டுகிறார் காந்தி என்ற அந்த நடுத்தர வயதுடைய மனிதரின் தோற்றத்திலே. முன்பு நாங்கள் கில்லியிலே பார்த்த அந்த குறுப்புத்தனம், பழைய வசீகரா படத்திலே சினேகாவோடு செய்கின்ற அந்த குறும்புத்தனம், பயந்து போன கணவராக காட்டுகின்ற அந்த நளினம் என்று சொல்லி தனி கலக்க. சோக காட்சிகளில் பிடிந்து ஆட வைக்கிறார். ஆக்ஷன் காட்சிகளில் அவரை போல நெருப்பு பற்றிய பரபரப்பு கிடையாது. பிரபுதேவாவை விட நடன காட்சிகளில் கலக்குகிறார் சில இடங்கள். விஜய் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இளைய தளபதியாக வருகின்ற அந்த டிஏஜிங் செய்யப்பட்ட விஜய் கூட அந்த துருதுருப்பு, அந்த முகபாவங்கள், சில பல நடிகர்களை குறிப்பாக பிரகாஷ் ராஜை எல்லாம் மிமிக்ரி செய்கின்ற அந்த காட்சிகளில் விஜய் கிளாஸ், அதிலே மாற்று கருத்து இல்லை. விஜயோடு நடிக்கின்ற ஏனைய நடிகர்களும் ஈடு கொடுத்து நடிக்கின்றார்கள். குறிப்பாக விஜய்க்கும் சினேகாவுக்கும் இடையிலான அந்த காட்சிகளில் வசீகரா காட்சிகள் எங்களுக்கு வந்து போவதை யாராலும் தவிர்க்க முடியாது. பிரசாந்த் அடிக்கின்ற கிண்டலாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் வெங்கட் பிரபுவோடு நடிக்கிறோமே ஒன்றும் செய்ய முடியாது, இவனையும் தாங்கி துளைக்க வேண்டும் என்று பிரேம்ஜியை சகித்துக் கொண்டு நடிக்கிற அந்த நடிப்பாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் விஜய் வர்சஸ் விஜய் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் குறைகளே சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பு. இளைய தளபதி இன்னும் இளையவராக காண்பிக்கப்படுகின்ற ஒரு சில காட்சிகள், இந்த டிஏஜிங் என்பது கொஞ்சம் கார்ட்டூனிஸ் தரமாக இருப்பது உண்மை. ஆனால் இந்த திரைப்படத்தின் பெரும் பலவீனமாக நான் யோசிக்கின்ற விடயம் திரைக்கதை. வெங்கட் பிரபு விஜய் இருக்கிறார், இந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலமாக ரசிகர்களை குஷிப்படுத்தலாம், ஆக்ஷன் காட்சிகள் ஒன்று என்று வைத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி திரைக்கதையிலே அவருடைய வளமையான மிக முக்கியமான ஸ்ட்ராங் ஆக இருப்பது, பிளஸ் ஆக இருப்பது அந்த திரைக்கதை அங்கே எங்கேயோ நழுவ விட்டதாக தெரிகிறது. இதனால் தான் ஒரு 2.5 மணித்தியாலங்களில் கச்சிதமாக வந்திருக்க வேண்டிய திரைப்படம் 3 மணித்தியாலங்கள் இழுத்ததாக உணர்கிறது. அதுபோல திருப்பங்கள் என்று நினைத்து அவர் வைத்த காட்சிகளில் விஜயின் மாஸ் தெரிவதன் காரணமாக திருப்பங்களாக இருக்கிறதே தவிர மற்றபடி இலகுவாக அனைவரும் ஊகிக்கக்கூடிய திருப்பம். சில பல நட்சத்திரங்கள் குறை கொண்டு விடுவதை பார்க்கும்போது நாங்கள் ஏற்கனவே ஊகித்திருந்தோம், இப்படித்தான் நடக்கும், இல்லாவிட்டால் இப்படித்தான் நடக்கப் போகிறது. இன்னும் ஒரு பெரிய பலவீனமாக இருந்த ஒரு விடயம் நடிகர் மோகன் ஒரு பெரிய ஒரு நட்சத்திர நடிகர். அவரது மீள் வருகை என்பது மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் கோட் திரைப்படத்தில் அவர் வருகிறார் என்றுவிடும் அவரிடம் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு பயங்கர வில்லனாக வருகிறார். பாஷாவுக்கு ஒரு மார்க் ஆண்டனி, அதுதான் அந்த திரைப்படத்தின் ஹைலைட். கில்லிக்கு ஒரு முத்துப்பாண்டி, அதுதான் அந்த திரைப்படத்தின் வெற்றிக்கான பிரதானமான காரணமே. ஆனால் இந்த இடத்திலே மோகன் பெரிய அளவில் தன்னுடைய வில்லத்தனத்தை காண்பிக்கவில்லை, இல்லாவிட்டால் காண்பிப்பதற்கு அவரது பாத்திரம் இடம் கொடுக்கவில்லை. மாறாக அந்த வில்லத்தனத்தையும் சேர்த்து விஜயை செய்ய வேண்டியிருக்கிறது. நெகட்டிவாயும் பாசிட்டிவாயும் 2 விஜய்கள் இருக்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு குழப்பம் வருவது இயல்பு. அழகிய தமிழ் மகன் திரைப்படம் பெரிய அளவில் எடுபடாமல் போனதுக்கான காரணமும் அதுதான். உண்மையில் ஹீரோ வில்லன் 2 விஜய்களை காண்பிக்கும் போது ஹீரோ விஜய் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், வில்லன் விஜய் இளையவர், துடிப்பானவர். எனவே சாதாரணமாக எங்களுக்கு ஆக்ஷன் காண்பிக்கின்ற இளைய விஜயின் பக்கம் எங்களது பார்வை போகும். அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டுமா அந்த மனம் கேட்டாலும், இல்லை கதாநாயகர் இவர் தான், காந்தி தான், ஜீவன் அல்ல என்று சொல்லி இவரது பக்கம் திரும்பி. இது ஒரு பெரும் குழப்பமாக இருக்க நிச்சயமாக படத்தோடு ரசிகர்களை ஒன்று செய்வதற்கு. அதுவும் கடைசி அரை மணித்தியாலம் இழுவையோ இழுவை, எந்த விதமான சுவாரஸ்யத்தையும் தன்னுடைய இசை மூலமாக யுவன் சங்கர் ராஜாவும் வழங்கவில்லை, இயக்கம் மூலமாக வெங்கட் பிரபுவும் தரவில்லை. அது ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கின்ற காட்சி போல இருந்தது. விஜயும் மோதுகின்றார்கள், எப்படா இதை மோதி முடிப்பார்கள் என்று பார்க்கின்ற அளவுக்கு இருக்கிறது. கீழே தோனி 6 அடித்துக் கொண்டிருக்கிறார், அதையாவது பார்ப்போம் என்று பார்த்தால் அதை பாதி இதை பாதி தொட்டு காட்டும் போது இயக்குனர் வெங்கட் பிரபு அந்த இடத்தில் சறுக்கியதாக தெரிகிறது. நேற்று படம் பார்த்து முடிகின்ற போது ஒரு சில ரசிகர்கள் சொன்ன விடயமும் இந்த நாளில் விமர்சனங்களை நான் பார்க்கின்ற விடயமும் இன்னமும் வெங்கட் பிரபுவின் மிகச்சிறந்த திரைப்படமாக மங்காத்தா தான் இருக்கிறது, 2வதாக சென்னை 6,28,000 தான் இருக்கிறது, 3வது வேண்டுமானாலும் இதை கொடுக்கலாம். விஜய் நல்ல காலம் எடுத்த மிகச்சிறந்த முடிவுகள் உண்டு. தன்னுடைய இறுதி திரைப்படமாக இந்த கோட் பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லி இதை மட்டும் முடிவெடுக்காமல் இன்னும் ஒரு திரைப்படம் வினோத்துக்காக நடித்துவிட்டு போகலாம் என்று விஜய் முடிவெடுத்தது விஜய்க்கு மட்டுமல்ல, விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருக்கு. லியோ படத்தை பார்த்து பிரமித்து அந்த திரைப்படத்தின் விஜயின் நடிப்போடு நெகிழ்ந்து போயிருந்த ரசிகர்களுக்கு கோட் திரைப்படம் என்பது ஓகே பரவாயில்லை, ஆனால் லியோ அளவுக்கு இல்லை என்று சொல்வது நிச்சயமாக விஜய்க்கும் ஒரு தோல்வியை கொடுத்திருப்பதாக உணர்ச்சி. முதல் பாதி அபாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடைவேளைக்கு முதல் வருகின்ற ட்ரெயின் சண்டை காட்சி மிக அற்புதம். அது கொஞ்சம் நீளமாக இருப்பது பொறுத்து இருந்தாலும் அதிலே மோதிக்கொள்கின்ற அந்த காட்சி, குறிப்பாக காந்தி தோற்று போனாலும் கூட அந்த இடத்துல இருக்கின்ற பரபர என்று நெருப்பு பற்றுகின்ற அந்த காட்சி மிகச்சிறப்பு. 2வது பாதியில் கொஞ்சம் தொய்வு இருப்பது உண்மை. திருப்பங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி படத்தை கொஞ்சம் தொய்ய விட்டது உண்மை. அதுபோல ஊகிக்கக்கூடிய காட்சிகளை உருவாக்கியதில் வெங்கட் பிரபு கொஞ்சம் தோற்றுவிட்டார். 2ஆம் பாதியை பொறுத்தவரையில் ஒன்று த்ரிஷாவும் வருகின்ற அந்த நடனம் மட்ட கலக்கல் ஆட்டம். ஆனால் வில்லன் விஜயத்தான் நாங்கள் நடனத்திலே பார்க்கிறோம் என்பது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒட்டிய முட்டாத உணர்வையும் அந்த பாடல் கொடுத்திருப்பது உண்மை.
பாடலாக கேட்கும் போது இருந்த அந்த ஃபீல், த்ரிஷாவும் விஜயம் ஆடுகின்றார்கள் என்று வரும்போது எங்களுக்கு 20 வருடத்துக்கு முதல் கில்லி படத்தில் வந்த அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் சிலவற்றை எங்களுக்கு காண்பித்திருந்தாலும் வில்லன் விஜய் தான் ஆடுகிறார் என்று வரும்போது கொஞ்சம் ஒட்டாவது உணவு. ஆனால் அந்த பாடல் காட்சிக்குள்ளேயே பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. அதை பாராட்ட வேண்டும். யுகேந்திரன், மோகன் ஆகியோரையும் ஆடவிட்டு அதுக்கான பின்னணியை பாட்டு முடியும் போது காண்பிப்பது சூப்பர். அந்த பாடல் காட்சி தான் 2வது பகுதியின் பிளஸ் ஆக இருக்கும் என்று பார்த்தால், கடைசி நேரத்தில் அந்த நீளமான சண்டைக்கு முதல் ஒரு சின்ன காட்சி ஒன்றை காண்பித்து விஜய்க்கு இருக்கின்ற ஒரு விதமான தாராள மனப்பாங்கு, இல்லாவிட்டால் விஜய் அடுத்து செய்ய போன்ற விடயத்தை ரசிகர்களை ஏற்க வைக்கின்ற ஒரு தன்மையை கொண்டு வருகிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு. அந்த இடத்துல தான் சிவகார்த்திகேயன் வருகிறார். சிவகார்த்திகேயனிடம் விஜய் சொல்கின்ற அந்த விடயம், எந்த ஒரு பெரிய மாஸ் ஹீரோவும், உச்ச அந்தஸ்தில் இருக்கின்ற எந்த ஒரு ஹீரோவும் துணிந்து செய்ய முடியாத ஒரு விடயம். ஹிந்தியிலே அமிதாப் பச்சனாக இருக்கலாம், ஷாருக் கானாக இருக்கலாம், தமிழிலே முன்பிருந்த சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கமல்ஹாசன், ரஜினி யாரும் செய்ய துணியாத ஒரு விடயம். எனக்கு பிறகு நீதான் என்று சொல்லி ஒருவரை நம்பி கொடுத்து விட்டு நான் அங்கே போகிறேன், நீ இங்கே பார்த்துக்கொள் என்று சொல்லும் போது ரசிகர்களுக்கு புரிகிறது என்ன விடயத்தை சொல்ல வருகிறார்கள். ஆனால் சிவகார்த்திகேயனை ஏன் விஜய் தெரிவு செய்தார் என்பதுதான் பல பேருக்கு இருக்கின்ற ஒரு விதமான குழப்பமும் அதிருப்தியும் கூட. வேறு நடிகர்களும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால், விஜய் ஒதுக்கிய இல்லாவிட்டால் விஜயினால் அடையாளம் காட்டப்படாத இனி ஒரு யோசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் திரைப்படத்திலே தன்னுடைய நேரடி போட்டியாளரான தல அஜித்தின் ரெஃபரன்ஸ் 2-3 இடங்களில் கொண்டு வருகிறார். போதாக்குறைக்கு வெங்கட் பிரபுவை பொறுத்தவரையில் அவருடைய வலிமையான சென்டிமெண்டலான அவருடைய நண்பர்கள், குறிப்பாக பிரேம்ஜி அமரன் தம்பி மற்றும் வைபவ், தன்னுடைய இன்னும் ஒரு சகாவான பஞ்சு சுப்பு, அதுபோல மஞ்சள் சட்டை, சென்னை சூப்பர் கிங்ஸ், கிரிக்கெட் காட்சிகள் போன்றவற்றை கொண்டு வந்து அவருடைய சென்டிமெண்டை படம் முழுக்க கொண்டு வருகிறார். பிரியாணியும் கூட. இந்த விடயங்களிலும் யுவன் சங்கர் ராஜா சொர்க்கமை என்றாலும், அதுபோல தன்னுடைய தந்தையாரின் ஆட்டமா தேரோட்டமா பாடல்களை பொருத்தமான இடங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற புத்திசாலித்தனமாகட்டும் சின்ன சின்ன இடங்கள் உண்மையில் ஜொலிக்கின்றன. இன்னும் ஒரு விடயம், இந்த மசாலா திரைப்படங்களில் பொதுவாக லாஜிக்களை நாங்கள் பார்க்கவே கூடாது. ஆனால் லாஜிக் ஓட்டைகள் பெரிதாகி போனால் மசாலா திரைப்படமும் என்னடா இது என்று சொல்லி எங்களுக்கு யோசிக்க தோணும். அது எத்தனை பெரிய நட்சத்திரங்களாக இருந்தாலும். முதல் காட்சி கெனியாவில் இடம்பெறுகின்ற அந்த ட்ரெயின் சண்டை காட்சியை பொறுத்தவரையில் சிஜி கொஞ்சம் சொதப்பல் தான். ஆனால் விஜயகாந்த் அங்கே வருவது, 4 ஹீரோக்களும் இந்த லோகேஷ் கனகராஜின் பாணியில் அறிமுகப்படுத்தப்படுவது, ஏஜென்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லி சொல்லப்படுவதன் மூலமாக, அதுபோல விஜயின் பரபர ஆக்ஷன் மூலமாக அது ஓரளவு சமாளிக்கப்பட்டது. இந்த சாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ரகசிய புலனாய்வு பிரிவில் ஈடுபடுகின்றவர்கள் என்று சொல்லி சொல்வதற்கு பொருத்தமான அழுத்தமான காட்சிகள் எதுவும் இல்லை. ட்ரெயினிலிருந்து யுரேனியத்தை எடுத்துக்கொண்டு வருவது, தாய்லாந்துக்கு ஒரு மிஷனுக்காக செல்கின்றார்கள், அது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி தெளிவாக வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்ற தொய்வான காட்சிகளை விஜயின் நடிப்பும் கூடவே அவரோடு சேர்ந்து செய்கின்ற பிரபுதுவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் விஜயே சொன்ன ஓவர் ஆக்டிங் பிரசாந்தாக இருக்கலாம், ஓரளவு சமாளித்து விடுகிறார்கள். அந்த இடத்தில் எங்களது பார்வை முழுக்க விஜயிலும் ஸ்னேகாவிலும் இருப்பதன் காரணமாக ஓரளவுக்கு அந்த காட்சிகளை சமாளித்து விட்டார். அதுக்கு பிறகு வந்த காட்சிகளில் அந்த துப்பாக்கியில் இருந்த விஜயின் புத்திசாலித்தனமான சாதுரியமான அந்த இன்டெலிஜென்ஸ் மூடை இந்த படத்திலே பயன்படுத்தப்படவில்லை என்பது வெங்கட் பிரபு இப்படியான படங்களை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹோம்வொர்க் செய்ய வேண்டும் என்பதை காண்பித்திருக்கிறது. விஜய் கோட் தான். விஜயின் ரசிகர்களுக்கு கோட் விஜய் தான். ஆனால் இந்த கோட் திரைப்படம் இன்னும் முழுவதுமாக முழுமை பெறவில்லை என்பதுதான் வருத்தத்தோடு ரசிகர்கள் சொல்கின்ற ஒரு விடை. படம் பார்க்கும் போது அந்த 3 மணித்தியாலங்கள் எங்களை கட்டி போட்டிருந்தது. அந்த கடைசி 1/2 மணித்தியாலங்களை விட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் படத்தை கச்சிதப்படுத்தி இருந்தால் மிக நேர்த்தியாக இருந்திருக்கும். எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு கொஞ்சம் ஏமாற்றம் தான். இன்னும் கொஞ்சம் பாட்டை அழகாக மனதோடு ஒட்டுகின்ற போல எடுத்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம். கோட் வசூலை வாரி குவிக்கும், அதில் கதையே இல்லை. முதல் நாளிலேயே அவர்கள் பல்வேறு கோடிகளை தாண்டி இருப்பார்கள். விஜய்க்காக விஜயின் கடைசி படம் தலைவா விட்டு போகிறார் என்று சொல்லி ஒரு அபிமானத்தில் சென்று ரசிகர்கள் வெறித்தனமாக பார்க்க போகிறார்கள். விஜய் தனித்து தருகிறார், 1 அல்ல 2 விஜய், அதுவும் 2 வெவ்வேறு விதமாக கலக்கி இருக்கிறார் என்பதற்காக ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடும். ஆனால் ஒரு தரத்துக்கு பிறகு இந்த படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு படத்திலே சஸ்பென்ஸ் என்பது உடைந்துவிடும் என்பதாலும் விஜயின் அந்த குறும்புகளுக்காக தனித்தனி காட்சிகள், கத்தரிக்கப்பட்ட காட்சிகளை பார்த்தால் போதும், ஒட்டுமொத்த படம் பார்க்க தேவையில்லை என்று யோசிக்கின்றபடியாலும் இந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றவர்கள் குறைவார். அடுத்த படத்தை விஜய் தெரிவு செய்யும் போது அது வினோத்தின் திரைப்படமாக இருக்கும் போது இதை போல பொருத்தமான பெயர் அமையுமா தெரியாது. உண்மையில் கடைசி படமாக இது இருக்கின்ற வேளையில் அரசியலுக்கு தான் இனி போறேன், இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று வரும்போது இந்த பெயர் மிக பொருத்தம். இனி அடுத்த பெயரை இன்னும் சிரமப்பட்ட விஜய் தன்னுடைய 70வது படத்துக்கு தெரிவு செய்து அதில் ஒரு பஞ்ச் முத்திரையோடு விஜய் விடைபெறுவது என்பது அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக அமைய போகும்.
ஆனால் விஜயை பார்க்கும்போது எனக்கு இந்த படம் முழுக்க தோன்றியது, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு, அதுவும் வெங்கட் பிரபுவுடன் விஜய் சேருவது சரியா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் இங்கு இடம்பெறும் போது, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் எதிர்பார்த்ததை போல அமையவில்லை என்று சொல்லி இருக்கும்போது, விஜய் இவ்வளவு எஃபர்ட்டை போட்டு கொடுத்து விட்டு, இத்தனை இளமை, இத்தனை துடிப்போடு நடித்துவிட்டு, இதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு அரசியலுக்கு போகிறார் என்றவுடன், ஏன் விஜய், என்னத்துக்காக என்று சொல்லி விஜயை பிடிக்காதவருக்கும் கேட்க தோன்றுகிறது பாருங்கள். அதுதான் படத்தின் வெற்றி அல்ல, விஜயின் வெற்றி. கோட் என்னை பொறுத்தவரையில் ஒழுங்காக சமைக்கப்படாத ஒரு மட்டன் பிரியாணி.